ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் காணப்பட்டாலும், சில பரிமாற்றங்கள் காணப்பட்டாலும், சில காரியங்களை நாம் என்ன ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொண்டோமோ, வாக்குறுதி கொடுத்தோமோ, அதிலே நாம் உறுதியாக இருக்க முடியாவிட்டாலும், இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த பிரச்சனைகளெல்லாம் உங்களை விடுதலையாக்கி அனுப்புறதுக்கு தான் ஆண்டவருக்கு உங்களுக்கு செய்திருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு நாள்ல கேம்ப்ல வந்து இனி நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் ஒரு பொழுதும் எந்த காரணத்துக்காகவும் நான் சிறிதளவு கூட மது அருந்த மாட்டேன் என்று ஆண்டவருடைய பெயராக தீர்மானம் எடுக்கிறேன் சொல்லி சொன்னோம். நல்ல சொன்னா அதே நேரத்தில் புகை பிடித்தலுடைய தீமைகளை நாம் சொன்ன போது மது அருந்துவது எதுக்கு சமானம்? தற்கொலைக்கு சமானம். அது அடுத்தது எதுக்கு சமானம்? நம்மளே தூக்கில போடுறதுக்கு, நம்மளே தீ வச்சுக்கிறதுக்கு சமாதானம் எது? ஒரு விசேஷித்த ஒரு நாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் காணப்பட்டாலும், சில பரிமாற்றங்கள் காணப்பட்டாலும், சில காரியங்களை நாம் என்ன ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொண்டோமோ, வாக்குறுதி கொடுத்தோமோ, அதிலே நாம் உறுதியாக இருக்க முடியாவிட்டாலும், எப்படி சொந்தக்காரங்கள கொஞ்சம் பேர் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, பந்தியை விசாரிக்கிறதுக்கு உள்ள இருப்பாங்களா? அப்படி பந்தி விசாரிக்கிற மக்களும் அங்கே இருந்தார்கள். பந்தி நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அடிச்சிட்டு அதிகமாயி போச்சு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமான உடனே என்ன பண்றதுன்னு நினைச்சேல தெரியல. எப்படி சொந்தக்காரங்கள கொஞ்சம் பேர் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, பந்தியை விசாரிக்கிறதுக்கு உள்ள இருப்பாங்களா? அப்படி பந்தி விசாரிக்கிற மக்களும் அங்கே இருந்தார்கள். பந்தி நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அடிச்சிட்டு அதிகமாயி போச்சு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமான உடனே என்ன பண்றதுன்னு நினைச்சேல தெரியல. நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுல சோறு நல்லா நிறைய பொங்கி போட்டுருவாங்க. சாம்பார் தான் என்ன செய்யும்? பத்திடும். அல்லாட்டி ரசம் இல்லாம போயிடும். எப்படி சொந்தக்காரங்கள கொஞ்சம் பேர் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, பந்தியை விசாரிக்கிறதுக்கு உள்ள இருப்பாங்களா? அப்படி பந்தி விசாரிக்கிற மக்களும் அங்கே இருந்தார்கள். பந்தி நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அடிச்சிட்டு அதிகமாயி போச்சு. எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமான உடனே என்ன பண்றதுன்னு நினைச்சேல தெரியல. நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டுல சோறு நல்லா நிறைய பொங்கி போட்டுருவாங்க. சாம்பார் தான் என்ன செய்யும்? பத்திடும். அல்லாட்டி ரசம் இல்லாம போயிடும். அல்லாட்டி பாயாசம் இல்லாம போயிடும். இப்படி ஏதாவது ஒரு சைடு ஐட்டம், முக்கியமான ஐட்டம் என்ன செய்யாது இருக்கா? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயாசம் 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 கத்துவாங்க. அது பாயாசம் ஒருத்தர் என்ன வருது, ஒவ்வொருத்தர் வரங்க என்ன வருது வருதுன்னு போவாங்க. அது எங்க வர இருந்தா தானே வரும் இல்லையா? அப்படி சில நேரங்கள்ல வெறுமை பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா? அதே போல அங்கேயும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இந்த யூத வழக்கத்தின்படி அவங்க பந்தியில மிக முக்கியமாக பரிமாறுகிறது பழங்களால் செய்யப்பட்ட திராட்சை பழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ரசம். நம்முடைய திருமண வீட்டில் ரசம் கொடுக்குற மாதிரி ஒரு அந்த திராட்சை ரசம் வந்து முக்கியமாக கொடுப்பாங்க. அது கொடுத்தாதான் மரியாதை. அது கொடுக்கலன்னா என்ன கிடையாது? மரியாதை இல்லை. நம்ம வத்தல் வைக்கலன்னா மரியாதை எதிர்ப்பாங்களா? அதே மாதிரி அதை மட்டும் ரொம்ப நல்லா டேஸ்டா செஞ்சிருப்பாங்க. எல்லாருக்கும் பிரியமா இருக்கும்படியா செய்வாங்க. ஆனா அங்கு அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டுல, அது எந்த ஊர்ல சொன்ன? எந்த ஊர்ல கவனிக்கிறீங்களா அல்லது அங்கே வீட்டுல இருக்கீங்களா? நிறைய பேர் உடம்புங்க இருக்கும், மனசு எங்க இருக்கும்? எங்கேயாவது இருக்கும். கவனிக்கணும்ல. கானா ஊர்ல என்ன வீடு? கல்யாண வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பந்தியில அந்த திராட்சை ரசம்ங்கிறது பரிமாறுறதுக்கு இல்லாம போயிட்டு, திராட்சை ரசம் பரிமாறுவதற்கு இல்லாம போன உடனே அந்த செய்தியை ஆண்டவரிடத்துல வந்து சொல்றாங்க. அந்த செய்தியை ஆண்டவரிடத்துல வந்து சொல்லும் போது ஆண்டவருடைய தாய் வந்து இந்த செய்தியை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்த வேலைக்காரர்களை பார்த்து
ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் நீங்க அனைவரும் ஞாபகம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, இயேசுவுடைய தாயார் அங்க வந்து அந்த வேலைக்காரர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வேலைக்காரங்கெல்லாம் ரசம் குறைவாயிட்டு பந்தியில ஒரே கசம்சா என்ன செஞ்சிச்சு ஆரம்பிச்சிட்டு, பெரிய தகராறு வந்துருமோன்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. இப்ப அங்க மதிப்புடையவர்களா இருந்தது இயேசுவும் இயேசுடைய தாயும். இயேசுடைய தாயிட்ட போய் சொன்னதுக்கு அந்த அம்மா பார்த்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு என்ன சொல்றாரோ அதுபடி நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. உடனே இந்த வேலைக்காரங்களா யார்கிட்ட போறாங்க, இயேசு இடத்துல போறாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த யூதர்கள் முறைப்படி வீட்டுக்குள்ள வரும்போது காலை என்ன செய்யணும், கழுவிட்டு வரணும். போகும்போது காலை கழுவிட்டு போவாங்க. அதுக்காக கச்சாடிகள்ல தண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் வீட்டு முன்னாடி முற்றத்தில் என்ன வச்சிருப்போம், ஒரு வாளியில தண்ணி வச்சு அதில் ஒரு 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 மக்கு ஒன்று போட்டு வச்சிருக்கோம். காலை என்ன செய்யறதுக்கு, கழுவுறதுக்கு வச்சிருக்கீங்களா இல்லையா? நிறைய பேருக்கு குளிக்கிறதே கிடையாது. அவங்க வீட்டிலலாம் என்ன செய்யுது இருக்காங்க. அப்படி யாரும் இருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்ல. இப்படி வைத்திருந்த ஒரு கச்சாடி இருக்குது. அதில் உள்ள தண்ணி கோரி கோரி ஊத்தி அது என்ன செஞ்சிட்டு வெறிஞ்சாட்டியாக. அப்ப இந்த வேலைக்காரன் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா உங்கள்கிட்ட வந்து கேட்க சொன்னாங்க, திராட்சை ரசம் குறைவாயிட்டு நாங்க என்ன செய்யறது? நான் இயேசு சீஷனோட நின்னபடினால இந்த வேலைக்காரன் நினைச்சிருப்பாங்க, இவர் ஏதோ பெரிய என்னது பணக்காரரு, இவர் ஏதோ பெரிய பணம் எதிர்த்து உடனே ஏதாவது என்ன செய்வாரு, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாரு, அல்லது இவர் ஏதாவது ஒரு இடத்துல என்ன செய்வாரா, நல்ல திராட்சை இதை வச்சிருப்பாரு, ரசத்தை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைத்து அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, தண்ணீரை கொண்டு போய் அந்த கல் சாணிகளை ஊற்றி அதை நிரப்புங்க. என்னடா இது, திராட்சை ரசத்தை பத்தி நம்ம இவர்கிட்ட கேட்கிறோம், ஒரு வெறும் தண்ணியை கொண்டு போய் அந்த கால கழுவ அந்த சாணிகளை கொண்டு போய் ஊத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சேன். ஆனா அவர் சொன்னபடி அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதன்படி அப்படியே செய்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இதை போய் கொண்டு போய் நீங்க செய்யுங்க குடிங்க. இப்பதான் கொஞ்சம் பிரச்சனை வருது. தண்ணியை ஊத்த சொன்னாங்க, வெறுஞ்சாணியா வந்து தண்ணியை ஊத்தியாச்சு. இப்ப இதை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு, எல்லாரும் என்ன செய்வாங்க, மூஞ்சில ஊத்திடுவாங்க இல்லையா? திராட்சை கேட்கிறவங்க போய் ஒரு தண்ணியை ஊத்தினா என்ன செய்வாங்க, மூஞ்சில செய்வாங்க, ஊத்திடுவாங்க. வேலைக்காரர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுடைய தாயார் அவங்கள்ட்ட சொல்லியிருந்த வார்த்தை என்ன, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க, அவர் வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாரோ அதன்படியே என்ன செய்யுங்க, செய்யுங்க. இதுதான் அந்த அம்மா சொல்றது. உடனே அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க நம்பிக்கையோட அந்த இதை கோரி கொண்டு போறாங்க. கொண்டு போய் ஏய் ராட்சச வந்துட்டானா அப்படின்னு கேட்கான். பந்தியை விசாரிச்சுட்டாங்க. ஆமையா கொடுக்குறாங்க. அவன் முதல்ல என்ன செய்வான், சரி நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன அழகா இருக்கு, என்ன சுவையா இருக்கு, இதை இவ்வளவு நேரம் எங்கடா மறைச்சு வச்சிருந்தீங்க, இதை இவ்வளவு நேரம் எங்க மறைச்சு வச்சிருந்தீங்களா, இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இவ்வளவு டேஸ்டா இருக்கு. எல்லாரும் முதல்ல கட்டி சட்னியா வரும். கட்டி சட்னி வந்து கொஞ்சம் தண்ணி
இது எங்கிருந்து வந்தது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருந்த போது அவர் செய்த முதலாம் அற்புதம் இதுதான். கானாவூர் என்கிற இந்த ஊர்ல நடக்கிற ஒரு கல்யாண வீட்டுல சாதாரண தண்ணீரை அருமையான திராட்சை ரசமாக மாற்றி ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். தண்ணீருக்கு கலர் கிடையாது, தண்ணீருக்கு சுவை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரின் குணத்தை எல்லாம் மாற்றி அதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுத்து, அதுக்கு நல்ல ஒரு சுவையை கொடுத்து, அது எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல திராட்சை ரசமாக அதை என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து மாற்றினார். அவர் அப்படி மாற்றுவதற்கு காரணமாக இருந்தது, அந்த வேலைக்காரன் வந்து இயேசு தாயிட்ட கேட்டாங்க, என்ன செய்யணும்? குறைபட்டு போயிட்டு எங்களோட குறைவுகள் இருக்கு, கல்யாணத்துல ஒரு பெரிய முறையாக போச்சு, பெரிய ஒரு சங்கடமாக போச்சு, என்ன செய்யணும்னு கேட்ட போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில எதை விரும்புகிறார்களா அந்த தொடர்ச்சி அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சொல்லிட்டே இருக்கோம். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் தேவை, நீங்க எப்படி பேசணும், எப்படி நீங்க நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஆண்டவருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்க வாழும்போது, நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு நீங்க கவனமா இருப்பது நிச்சயமாக வெறும் தண்ணீரா குறைவோடு இருந்த அந்த சூழலை மாறி ஒரு அருமையான திராட்சை ரசத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். நிச்சயமாக வரும். கரங்களை தட்டி இது உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த வாழ்க்கையில நீங்க குறைவுகள் மாற வேண்டுமானால் வேறு புத்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னென்ன வார்த்தைகளை சொல்றாரோ, என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஆலயத்தில் போதிக்கிறாங்களோ, என்னென்ன வார்த்தையை சந்தோஷத்துல கேட்கிறீங்களோ, என்னென்ன நல்ல வார்த்தையை உங்க பேரண்ட் மீட்டிங்ல, சிபிசில உங்க பேரண்ட் மீட்டிங்ல பெற்றோருக்கான கூட்டத்தை வச்சு உங்களுக்கு சொல்லிடுறாங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் உண்மையான மனசோடு கூட நம்பிக்கையோடு கூட நீங்க செய்யுங்க. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, அந்த வார்த்தையின்படியே செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில குறைவுன்னு சொல்ல இல்லாதபடி அத்தனையும் நிறைவாகும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு குறைவோடு கூட இருக்காங்க. இன்னும் உங்க வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம். இனி எனக்கு தொடர்ந்து காரணம் இன்னும் எனக்கு தொடர்ந்து சரியான பதவிகள் இருக்கு. இன்னும் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை என்னால் விட முடியல, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை என்னால் விட முடியல, புகை பிடிப்பதை என்னால் விட முடியல, பொய் பேசுறதை என்னால் விட முடியல,